ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொல்ல போகிறது ஒன்று ஸ்டீல் காயினு, இந்தியன் ஏர்போர்ட்ஸு, அடுத்தது ₹1 காயினு, ரேர் காயினு, இதுவும் ரேர் காயினு 1988 நோய்டா மின்ட்டு டாட் புள்ளி இந்த நாணயம். அடுத்தது 25 பைசா ரேர் காயினு 1984 ஹைதராபாத் மின்ட்டு நட்சத்திரக்குறி. இது ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது. இந்த நாணயம் 1986 ஹைதராபாத் மின்ட்டு. இந்த நாணயம் ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது. இந்த நாணயத்தை பற்றி முழுமையாக வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இது ₹2 நாணயம். நல்லா கவனமாக பாருங்கள் வீடியோவை. ₹2 நாணயம், ஸ்டீல் நாணயம். நல்லா பாருங்கள். இந்தியன் ஏர்போர்ட்ஸ். இந்த நாணயம் உங்களிடம் இருந்துச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? நல்லா கவனமாக பாருங்கள் வீடியோவை, முழுசாக பாருங்கள். இது ₹2 நாணயம், இந்தியன் ஏர்போர்ட்ஸ். எட்ஜு பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜு இருக்கும். நான் வாங்கக்கூடிய நாணயம் இந்தியன் ஏர்போர்ட்ஸ். பாருங்கள், ஒரு பக்கம் இந்த மாதிரி அசோக சிம்பல், இந்த இடத்துல அசோக சிம்பல், இந்த இருக்க டினாமிக்கு ₹2 எழுதியிருக்கும். ஹிந்தியில் எழுதியிருக்கும். ஹிந்தியில் இந்தியான்னு சொல்லி எழுதியிருக்கும். அதேமாதிரி இங்கிலீஷில் இந்தியான்னு சொல்லி எழுதியிருக்கும். இங்கே ஹிந்தியில் ருப்பீஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கும். அதேமாதிரி இங்கிலீஷில் எழுதியிருக்கும். மறுபக்கம் உங்களுக்கு இந்தியன் ஏர்போர்ட்ஸ் இது இங்கிலீஷில் எழுதியிருக்கும். அதே மாதிரி ஹிந்தியில் எழுதியிருக்கும். இதோட வருஷம் 1932லேருந்து 2007 வரைக்கும் இந்த நாணயத்தை அச்சடிச்சிருக்காங்க. இந்த நாணயம் ஒரே மின்ட்டில் தான் அச்சடிச்சிருக்காங்க. கல்கட்டா மின்ட்டில் மட்டும்தான் இந்த நாணயத்தை அச்சடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாணயம் உங்களிடம் இருந்துச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன். நான் வாங்கக்கூடிய நாணயம் இந்த நாணயம் இருந்தால் நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது சொல்ல போனால் ₹1 காயினு. நல்லா கவனமாக பாருங்கள் வீடியோவை. ரேர் காயினு ₹1 காயினு சோளக்கதிர் போட்டிருக்கோம். 6 கிராம் எடை உள்ளது. இதில் ரேர் கேட்டகரியில் உள்ள நாணயம் இது. மேலே உங்களுக்கு ஹிந்தியில் எழுதியிருக்கும். இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் சோளக்கதிர் போட்டிருக்கோம். மறுபக்கத்தில் சோளக்கதிர் போட்டிருக்கோம். அது நடுப்பில் 1 சொல்லி எழுதியிருக்கோம். அடுத்தது இங்கிலீஷில் ருப்பீஸ்ன்னு எழுதியிருக்கும். அது கீழே வருஷம் இருக்கும். அது கீழே மின்ட்டு மார்க் இருக்கும். இது நோய்டா மின்ட்டு. பாருங்கள், டாட் புள்ளி இருக்கும். நோய்டா மின்ட்டு. இந்த நாணயம் மறுபக்கத்தில் அசோக சிம்பலாக இருக்கும். இங்கிலீஷில் இந்தியான்னு சொல்லி எழுதியிருக்கும். அதே மாதிரி ஹிந்தியில் எழுதியிருக்கும் இந்தியான்னு சொல்லி. சத்தியமே ஜெயந்தின்ஸு கீழே எழுதியிருக்கும். இது ₹1 காயின், காப்பர் நிக்கல் காயின், 6 கிராம் எடை உள்ளது. இந்த நாணயம் உங்களிடம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். அடுத்தது சொல்லப்போனால் ₹1 காயின். இது ஸ்கேர் கேட்டகிரி. இந்த நாணயம் ஸ்கேர் கேட்டகிரியில் உள்ள நாணயம். அதே மாதிரி முன்னாடி சொன்னது மாதிரி தான் இது வருஷம் 1986 ஹைதராபாத் மின்ட். பாருங்கள், நட்சத்திரக்குறி இருக்குது. பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஸ்டார் மின்ட்டு. இந்த நாணயம் உங்களிடம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது சொல்லப்போனால் 25 பைசா. 25 பைசா காயினில் உங்களுக்கு வருஷம் 1984 ஹைதராபாத் மின்ட். நட்சத்திரக்குறி இருக்குது. பாருங்கள், இயற்கை கீழே ஸ்டார் மின்ட் இருக்கணும். ஸ்டார் மின்ட்டு இருக்கணும். ஓகேவா? இந்த நாணயம் உங்களிடம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரேர் கேட்டகரியில் உள்ள நாணயம் நோய்டா மின்ட்டு. அடுத்தது சொல்லப்போனால் இந்தியன் ஏர்போர்ட்ஸ். இதுவும் ரேர் கேட்டகிரி. அடுத்தது 25 பைசா ரேர் கேட்டகரியில் உள்ள நாணயம் ஹைதராபாத் மின்ட். ஓகேவா? அடுத்தது சொல்ல போனால் இது ஸ்கேர் கேட்டகிரி. ₹1 காயின் 1986 ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர் கேட்டகிரி. ஃப்ரெண்ட்ஸு, வீடியோவை முழுமையாக பாருங்கள். உடனே ஃபோன் போட்டுறாதீங்க தயவுசெய்து. உடனே ஃபோன் போட்டுறாதீங்க தயவுசெய்து. இந்த ரேர் காயின் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். சிலது ஸ்கேரு, தேவையான ஸ்கேர் காயினுங்க அது மட்டும்தான் நான் வாங்கிட்டுருக்கேன். வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் இந்த 3 காயினும்
இந்த 3 காயின் ரேர் காயின். இது மட்டும்தான் ஸ்கேர் காயின். இது தனியாக வைக்கிறது பாருங்கள். இது வந்து 86 1986 ஹைதராபாத் மின்ட்டு. இந்த காயின் வந்து ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது. இந்த காயின் ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது. 86 ஹைதராபாத் மின்ட்டு. இந்த நாணயம் உங்களிடம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். இதோட விலை வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1986. ஒரு நாணயத்தோட விலை வந்து நான் வாங்கக்கூடியது 100 ரூபா. 1986 ஹைதராபாத் மின்ட்டு. அந்த நாணயம் உங்களிடம் இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். அடுத்தது 1988 நோய்டா மின்ட்டு. இந்த நாணயம் டாட் புள்ளி, டைமண்ட் கிடையாது, டாட் புள்ளி. இது இந்த நோய்டா மின்ட்டு இது இருந்துச்சுன்னா உங்களிடந்து நான் வாங்கிக்கிறேன். ஒரு நாணயத்தோட விலை வந்து 800 ரூபா வரும். உங்கள் கண்டிஷன், நாணயத்தோட கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே தருவேன். அடுத்தது இந்தியன் ஏர்போர்ட்ஸ். அது வந்து ஸ்டார்டிங் விலை 800 ரூபா வரும். 800 ரூபா 900 ரூபா வரும். உங்கள் நாணயத்தோட வந்து கண்டிஷன், உங்கள் நாணயத்துடைய கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே போகும். அடுத்தது 25 பைசா காயின். 25 பைசா காயின் வந்து 1984 ஹைதராபாத் மின்ட்டு. உங்கள் நாணயத்துடைய கண்டிஷனை பொறுத்து இருக்குது. நான் வாங்கக்கூடியது உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கக்கூடியது 800 ரூபான்னு சொல்லி நான் வாங்குவேன். அதே மாதிரி கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வாங்கிக்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. தயவுசெய்து வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நாணயம் வேணும்னு சொல்கிறேன். எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா, பெரும்பாலும் வந்து வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் உடனே வந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு நாணயங்களை பற்றி தெரியல, மின்ட் மார்க் பற்றி தெரியல, எதுவுமே தெரியல. என்கிட்ட ஆல் ஓல்டு காயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு பாருங்கள், ஃபோட்டோ நான் உங்களுக்கு தெரியல, சரி உங்களுக்கு தான் எதுவுமே தெரியல, சரி ஃபோட்டோவாவது நல்லபடியாக அனுப்புனா வாட்ஸ்அப்பில் நல்லா இருக்கும்ல. வாட்ஸ்அப்பில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபோட்டோ இது இப்போ எவ்வளோ தெளிவாக தெரியுது உங்களுக்கு. காயின் எவ்வளோ தெளிவாக தெரியுது வீடியோவில் காட்டுறேன். எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுது. அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது ஒவ்வொரு காயின் முன்னாடி ஒரு பக்கம், பின்னாடி ஒரு பக்கம், ஒவ்வொரு காயின். அதே மாதிரி ஒவ்வொரு காயின் அனுப்புங்க. முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் அனுப்புங்க. ஒவ்வொரு காயினாக அனுப்புங்க. நான் எல்லோருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணாமல் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் நான் வர ஃபோனை வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். சுவிட்ச் ஆஃபே கிடையாது. நம்ம ஃபோன் எப்போவுமே சுவிட்ச் ஆஃப் இருக்காது. சப்போஸ் சுவிட்ச் ஆஃப் வரும், எந்த காரணம்னா சார்ஜ் இல்லாத நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆகும். மீதி நேரத்தில்னா என்னுடைய ஃபோன் ஆனில் தான் இருக்கும். நான் ஃபோன் எடுக்கலைன்னா சில நேரத்தில் ஃபோன் எடுக்க மாட்டேன். காரணம் என்ன, வேலையில் இருப்பேன். சில வேலைகள் நமக்கு இருக்குது, அதனால் நம்ம வேலைங்களை பார்க்கணும். அதனால் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். மறுநாள் உங்களுக்கு காலையில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபோன் யாரோடைய ஃபோன் வந்திருக்கோ அவங்களுடைய ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணிவிடுவேன். உடனே நான் அட்டன் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்புடைய லிங்க் கூட உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. என்னென்னா, இப்போது நாணயங்களை அப்படியே வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த காயின் எல்லாமே இருக்குது இப்படி. ஏன்னா அப்படியே என்ன செய்கிறாங்கன்னா, கும்பலாக போட்டு இந்த காயின் அப்படியே கும்பலாக போட்டு ஃபோட்டோ எடுத்துறீங்க. அது ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி இருக்குது, தெரிய மாட்டேங்குது. மின்ட்டு மார்க்கு தான் இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஓகேவா? இதை பாருங்கள், இப்போ 1986 இது மின்ட் இயற்கை கீழே மின்ட் இருக்குது, ஸ்டார் மின்ட்டு. இப்போ வந்து இது வந்து எந்த நாணய சிலையில் அச்சடித்தாங்கன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அடுத்தது எந்த அளவுக்கு குறைவாக அச்சடிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்? அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து இது வந்து பின்னாடி முழுமையாக ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. காயின் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க பிரதர், ஓகேவா? நான் சொல்லக்கூடியது உங்கள்கிட்டேருந்து நாணயம் வாங்கிட்டு தான் இருக்கேன், வாங்காமல் இல்லை, வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃபோட்டோ மட்டும் கிளியராக பிடிச்சி அனுப்புங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபோட்டோவை.
எந்த அளவுக்கு மின்ட்டு மாதிரி எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் அனுப்புங்க. உங்கள் நாணயத்தை நான் வாங்கிக்கிறேன். ஓகேவா? உங்கள் நாணயங்கள் எந்த அளவுக்கு கண்டிஷன் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். வேல்யூ வந்து குறைவாக இருக்குன்னா நாணயங்கள் கரைப்பட்டிருக்கு, ஒடுக்கு இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேல்யூ குறையும். உங்கள் நாணயம் வந்து இப்போ இந்த அசோக சிம்பல் இருக்குது, நல்லா தெளிவாக தெரியுது, முடியெல்லாம் தெரியும், இது மாதிரிலாம் இருக்குது. இதுவும் லேசாக இது பாருங்கள், இந்த இடத்துலலாம் பாருங்கள். இந்த மாதிரி இது யூஎன்சி கிடையாது. இது வந்து வெரி ஃபைன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய நாணயம். வெரி ஃபைன், வெரி ஃபைன். இது யூஸ்டு கூட சொல்லலாம். யூஸ்டு சொல்லலாம், சொல்ல முடியாது. ஆனால் ஃபைன் தாண்டி வெரி ஃபைனில் இருக்குது. இந்த காயின் வந்து உங்களுக்கு வெரி ஃபைனில் இருக்குது காயின்னு. எட்ஜு பாருங்கள், இதோடய எட்ஜு வந்து செக்யூரிட்டி எட்ஜு. ₹1 காயினில் செக்யூரிட்டி எட்ஜ் இருக்கும். ஓகேவா? வீடியோ முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரூப்புடைய லிங்க்கு நான் வாட்ஸ்அப்புடைய குரூப் லிங்க்கு நான் 10 பைசா கேட்க மாட்டேன், யாருக்கிட்டையும் 10 பைசா கேட்க மாட்டேன். அதில் நாணயங்களை பற்றி சிறப்புகளாக சொல்கிறேன். மின்ட்டு மார்க் பற்றி எல்லாமே விவரமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த குரூப்பில் லிங்க்கில் நிறைய பேர் இருக்காங்க, அதில் நீங்களும் கலந்துக்குங்க கண்டிப்பாக. நாணயங்கள் கண்டிஷனை பொறுத்து விலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்களுடைய கண்டிஷனை பொறுத்து விலை இருக்குது. நான் இது இப்போ வந்து இந்த நாணயம் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வர வச்சுருக்கேன். இந்த நாணயத்தை பொள்ளாச்சியிலேருந்து வர வச்சேன். இது விற்பனை ஆகிவிட்டது. இந்த நாணயம் விற்பனை ஆயிடுச்சு. இந்த இந்தியன் ஏர்போர்ட்ஸோ வாங்கி விற்பனை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த நாணயத்தை திருப்பி மறுபடியும் கொடுக்கணும். வாங்கின டீலர்கிட்ட கொடுத்தாகணும். அதே மாதிரி ₹1 காயின்னு 1988 நொய்டா மின்ட்டு வாங்கியாச்சு. பொள்ளாச்சியிலேருந்து வாங்கி வந்துடுச்சு நமக்கு. நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி 86, இந்த 86 வந்து 4 காயின் வந்திருக்கு. நொய்டா மின்ட்டு, இந்த நொய்டா மின்ட்டு 2 காயின் வந்திருக்கு. அந்த மாதிரி 25 பைசா 2 காயின் வாங்கியிருக்கேன். 2 காயின் வாங்கியிருக்கேன். அல்லாவுடைய கிருபை கொண்டு 2 காயின் வாங்கியிருக்கேன். 84 ஹைதராபாத் மின்ட்டு. இந்த மாதிரி ரேர் காயின் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. டீலர் ஆகட்டும், பையர் ஆகட்டும். பாருங்கள் கண்டிஷனை பாருங்கள். 25 பைசா கண்டிஷன் எந்த அளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த காயின் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி நாணயங்கள் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் மூலயமா எனக்கு ஃபோட்டோ முன்னாடி பின்னாடி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. தெளிவாக ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. ஓகேவா? நான் சொல்லக்கூடாது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து நீங்கள் எனக்கு ஃபோட்டோ பிடிக்கும்போது கிளியராக ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. நான் பார்த்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவேன், ரிப்ளை பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக. நாணயங்கள் அப்படியே கும்பலாக பிடிச்சி அனுப்புனீங்கன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நான் நாணயங்கள் வாங்கிட்டு தான் இருக்கேன். அல்லாவுடைய கிருபையில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு உடனடியாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.